நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை HPF மேல்நிலைப் பள்ளியில் உணவும் சுற்றுச்சூழலும் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஆறுமுகராஜ் தலைமை தாங்கினார். பசுமைப்படை பொறுப்பாசிரியர் திருமதி பிரீதா, இயற்கை வளங்கள் பாதுகாப்பதில் மாணவர்களின் பங்கு அதிகம் இருக்க வேண்டும், எல்லா ஜீவராசிகளின் இயக்கம் சமநிலையில் இருக்கும் வரை மனித வாழ்க்கை வளமையான சூழ்நிலையில் நிலைத்து நிற்கும் என குறிப்பிட்டார். பள்ளி விடுமுறை காலங்களில் வீடுகளில் மூலிகை தோட்டம், இயற்கை விவசாயம் போன்ற பயனுள்ள பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே. சிவதாஸ் பேசுகையில், உலகில் மனிதர்களுக்கு மட்டுமின்றி வன உயிரினங்களுக்கும் உணவு தேவை குறைந்து வருகிறது. முக்கிய காரணமாக அவற்றின் வாழ்விடங்களை ஆக்கிரமிப்பும் பல்லுயிர் சூழல் பகுதிகள் மாசடைந்து வருவதும் அழிவிற்கு காரணமாக உள்ளது. ஓரின சாகுபடி செய்யும் பொழுது பல்லாயிரம் தாவரங்களிலிருந்து கிடைக்கும் நன்மைகள் கிடைக்காமல் போவது மண் வளத்திற்கு மட்டுமில்லாமல் சிறு ஜீவராசிகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு கிடைக்காமல் போகின்றது. பறவைகளுக்கான உணவு தேடல் அதிகரிக்க செய்கின்றது. ஆரோக்கியமான மனிதர்களின் உடல் வலிமைக்கு தேவையான ஊட்டச்சத்து இயற்கையாக கிடைப்பது இன்றி அரிதாக மாறி வருகிறது. இயற்கை பாதுகாப்பு என்பது எல்லா உயிர்களின் நீடித்த நிலைத்தன்மைக்கான அவசியமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் சந்தியாதாஸ், லதா சூழல் குறித்து பேசினார்கள். ஆசிரியர் வித்யா நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை பொறுப்பாசிரியர் செய்திருந்தார்.